லாஸ்ட் டைம் நான் என்ன பண்ணேன், ஒரு சர்க்குலர் லூப் எடுத்தேன். பேசிக்கலி இதுக்குள்ள வயர் இருக்கு, அப்போ சர்க்குலர் லூப்பா. நான் இதுக்குள்ள என்ன பாஸ் பண்ண போறேன், கரண்ட்டை பாஸ் பண்ண போறேன். என்ன பாஸ் பண்றேன், கரண்ட்டை பாஸ் பண்றேன். கரண்ட் பாஸ் பண்ணா இந்த சென்டர்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோமா இல்லையா? பட் ஆக்சுவலா அது வந்து இந்த லெக்சருக்கு அப்புறம் சொல்லி கொடுத்துருக்கணும். பட் அந்த டாப்பிக்ல மட்டுமே ஒரு லெக்சர் எடுக்கிற அளவுக்கு என்கிட்ட கொஸ்டின் இருந்துச்சு, அதனால அது முன்னாடி உனக்கு நடத்திட்டேன். பட் நடத்துறப்ப சொன்னேன் இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சு நான் நெக்ஸ்ட் லெக்சர்ல சொல்லுவேன் அப்படின்ட்டு. அப்போ எங்கேருந்து வந்துச்சுன்னா இங்கிருந்து வந்துச்சு. எல்லா டைமும் நான் மேக்னெட்டிக் ஃபீல்ட் சென்டர்ல மெஷர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. எனக்கு வேணும்னா இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்ட் மெஷர் பண்ணலாம், இங்கே பண்ணலாம், இங்கே பண்ணலாம், இங்கே பண்ணலாம், இங்கே பண்ணலாம், பண்ணிக்கிட்டே போகலாம். சொல்றது புரியுதா? அப்போ நான் மேக்னெட்டிக் ஃபீல்டை எங்கே வேணும்னாலும் மெஷர் பண்ண முடியும். சொல்றது புரியுதா? அப்போ let me consider a point P where the magnetic field is to be determined. ஓகேவா? இப்போ இந்த டெரிவேஷன் இப்போ வரைக்கும் நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியாது. அப்ப நான் பேசிக்கலி பயோட் சாவரேட்ல யூஸ் பண்ண போறேன்னா கரெக்டா இல்லையா? பயோட் சாவரேட்ல தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா சர்க்குலர் ரிங்குக்கு எனக்கு எதுவுமே தெரியாது. எனக்கு தெரிஞ்சது என்ன, ஸ்ட்ரெயிட் வயருக்கான டெரிவேஷன் மட்டும் தான் நான் கண்டுபிடிச்சது. எதுல இருந்து, பயோட் சாவரேட்ல இருந்து ஸ்ட்ரெயிட் வயருக்கான டெரிவேஷன் மட்டும் தான் நான் டிரைவ் பண்ணி. ஓகே, அப்ப நல்லா பாரு, இந்த இடத்துல ஒரு குட்டியும் எலிமெண்ட் எடுக்கலாமா? குட்டியும் எலிமெண்ட் டிஎல். இந்த டிஎல் வழியா ஒரு கரண்ட் போகும். இதே தான் நம்ம ஸ்ட்ரெயிட் வயருக்கு பண்ணணும். ஞாபகம் இருக்கா? இது ஒரு ஸ்ட்ரெயிட் வயர்னு சொன்னா இது ஸ்ட்ரெயிட் கிடையாது, ஒரு கர்வி வயர். ஓகே, அப்ப இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு எலிமெண்ட் எடுத்து, இந்த எலிமெண்ட் தான் டிஎல். இந்த டிஎல் எலிமெண்ட்னால இங்க கிடைக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்ட் எவ்வளோன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், எல்லாத்தையும் இன்டகிரேட் பண்ணோம். இன்டகிரேட் பண்ணப்போ ஆப்வியஸ்லி நம்மளுக்கு என்ன ஆச்சு, 2-3 வேரியபிள் வந்துச்சு. அந்த வேரியபிள் எல்லாத்தையும் நம்ம உட்காந்து கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். கரெக்டா இல்லையா? புரியுதா? ஓகே, இப்போ நல்லா பாரு, இந்த இடத்துல குட்டியோண்டு ஒரு எலிமெண்ட் எடுத்துக்கோ. லென்த் எவ்வளோ, டிஎல். இந்த டிஎல் லென்த்னால மேக்னெட்டிக் ஃபீல்ட் இந்த டைரக்ஷன்ல ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிடைக்குமா? எப்படின்னா நல்லா பாரு, நீயே பாரு. கரண்ட் இப்படி போகுது, கரெக்டா? கரண்ட் இப்படி போகுது. அப்ப மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் என்ன? நான் சொல்றது புரியுதா? இங்க பாரு, இந்த பாயிண்ட்ல இருந்து பாரு, இந்த ஒரு பாயிண்ட்டை பாரு, கரண்ட் இந்த டைரக்ஷன்ல போகுது. அப்ப இதான டைரக்ஷன் ஆஃப் கரண்ட். அப்ப மேக்னெட்டிக் ஃபீல்ட் எப்படி இருக்க போகுது, இந்த டைரக்ஷன்ல இருக்க போகுதா? அப்ப நல்லா பாரு, மேக்னெட்டிக் ஃபீல்ட் ரேடியலி அவுட்வர்ட். நான் சொல்றது புரியுதா? புரியுதா? என்ன சொல்றேன்ட்டு தெளிவா புரியுதா? நல்லா பாரு, இங்க போற கரண்ட்னால, இந்த பாயிண்ட்ல போற கரண்ட்னால இந்த பாயிண்ட்ல இருக்க மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்ன? கரெக்டா? கரெக்டா இல்லை? அப்ப மேக்னெட்டிக் ஃபீல்ட் இந்த டைரக்ஷன்ல இருக்க போகுது. எவ்வளவு இருக்கும்? சம் டிபி மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கும். ஏன் டிபி மேக்னெட்டிக் ஃபீல்ட்? ஏன்னா குட்டியூண்ட் எலிமெண்ட்னால குட்டியூண்ட் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிடைக்கும். கரெக்டா இல்லையா? அதே மாதிரி இங்க இருக்கிற ஒரு சின்ன எலிமெண்ட் எடுத்துக்கோ. இதனால இந்த டைரக்ஷன்ல ஒரு டிபி மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்குமா? சொல்றது புரியுதா? எஸ். இப்போ நல்லா பாரு தம்பி, இந்த சார்ஜ்னால இந்த பாயிண்ட்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட் கேட்கறாங்க. அப்ப ரேடியலி இந்த டைரக்ஷன்ல இருக்குமா? இங்கல இருந்து கேட்கறாங்க, இதுல இருந்து ரேடியலி இந்த டைரக்ஷன்ல இருக்கும். சொல்றது புரியுதா? அது இந்த ரைட் ஹேண்ட்ல சுத்தும். ரைட் ஹேண்ட் சரி, ஒண்ணு இல்ல, இந்த எந்த டைரக்ஷன்ல போகும்னு கேட்கறேன். இப்போ நல்லா பாரு, இந்த சைடுனா இப்படி உள்ள வருமா, இந்த சைடுனா வெளியே போற மாதிரி இருக்க போது. அதுதான் நான் காமிச்சிருக்கேன். இப்போ நல்லா பாரு, இங்க எத்தனை எலிமெண்ட் இருக்கு. இப்போ எனக்கு இந்த ஒரு குச்சி இருக்குன்னு வச்சுக்கோ. இந்த பாயிண்ட்ல இருந்து இப்படி ரேடியலி அவுட்வர்ட், கரெக்டா? இந்த பாயிண்ட்ல இருந்து இப்படி. இது எல்லாத்தையும் நான் சேர்த்தா எனக்கு என்ன ஷேப் மாதிரி கிடைக்கும் சொல்லி இந்த இடத்துல? ஃபென்டாஸ்டிக், ஒரு கோன் ஷேப் கிடைக்குதா? அந்த கோன் வந்து அப்படியே வெளியே டைவர்ஜ் ஆகுமா? இப்போ இங்க வரைக்கும் கோன் வரும், அதுக்கப்புறம் மேலே வெளியே போக போகுது. நான் சொல்றது தெளிவா புரியுதா? ஓகே, லெட் மீ சே இந்த இடத்துல இருக்கிற ஆங்கிள் தீட்டா. அப்ப இது என்ன ஆயிரும்? dB cos theta. இதுல இருந்து இந்த ஆங்கிள் தீட்டான்னு சொன்னா இது என்ன ஆயிரும்? dB cos theta. வெரி குட். இப்போ நல்லா பாரு, அப்ப இது என்ன? இது என்ன? இது கேன்சல் ஆயிருமா? அப்ப இந்த மொத்தமா இருக்க போற எலிமெண்ட் என்ன? ஓகே, 2dB. ஏன் எடுக்க போறதுன்னா dB வந்து ஒரு சின்ன சின்ன எலிமெண்ட்னால கிடைக்க போகுது. அப்ப இது எல்லாத்தையும் சேர்த்தாதான். அப்ப வந்துட்டு எவ்வளவு dB இருக்க போகுது? நல்லா பாரு, இந்த பாயிண்ட்னால ஒரு dB cos theta, இந்த பாயிண்ட்னால dB, இந்த பாயிண்ட்னால dB, இந்த பாயிண்ட்னால இந்த பாயிண்ட். அப்ப 2 எடுக்க போறோமா, n நம்பர் ஆஃப் dB cos theta எடுக்க போறோம்? சம்மேஷன் பண்ணணுமா இல்ல இன்டகிரேஷன் பண்ணணுமா? n நம்பர் இருக்கு, கரெக்டா இல்லையா? சம் தெரிஞ்ச நம்பர் இருந்தா நீ சம் பண்ணிக்கலாம். 1 + 1 + 1.
இங்கே எவ்வளோ இருக்குது, இன்ஃபைனைட் நம்பர் இருக்குது. நான் சொல்கிறது புரியுதா? அப்போ மொத்தம் b வேணும்னா நான் சிம்பிளி என்ன பண்ணிக்கலாம், இன்டகிரல் ஆஃப் cos theta. And yes, இந்த dv யோட ஃபார்முலா என்ன, பையட் சாவரட்ல இருந்து mu naught idli sin theta. mu naught idli sin theta. sin theta. இந்த இடத்துல ஆல்ரெடி ஒரு தீட்டா இருக்கிறதுனால இது வந்து 5 னு வச்சுக்குவா. sin 5 cos theta by 4 pi into r square, distance ஓட ஸ்கொயர். அப்ப r வந்து நான் இதே எடுத்துக்குவா, இந்த பாயிண்ட்ல இருந்து இங்க இருக்க டிஸ்டன்ஸ் r ஸ்கொயர். இப்போ கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு. பேசிக்லி இந்த சைன் இருக்கு பார்த்தியா, இந்த இடத்துல சைனுங்கிறது எந்த ஆங்கிள். நான் உனக்கு ஃபர்ஸ்ட் டைம் நடத்துகிறப்ப சொல்லி கொடுத்தேன்னா இது ஒரு ஒயர்னு வச்சுக்கோ, இந்த எலிமெண்ட் வந்து டிஎல், இந்த பாயிண்ட் வந்து ஆர். அப்போ சாரி இந்த பாயிண்ட் வந்து சம் பி, இது ஜாயின் பண்ணுற வெக்டார் ஆர் வெக்டார். அப்போ இந்த டிஎல்ங்கிற எலிமெண்ட்டுக்கும் ஆர் வெக்டருக்கு நடுவில் இருக்கிற ஆங்கிள் தான் உன்னோட அந்த சைன் தீட்டா. கரெக்டா? இப்போ நல்லா பாரு, டிஎல் எலிமெண்ட் இதான் டிஎல் எலிமெண்ட். கரெக்டா இல்லையா? கரெக்டா? இப்போ பாரு, இங்கே பாரு, இதானே என்னோட ஆர் வெக்டாரு. இப்போ இது ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்க ஆங்கிள் எவ்வளோ டிகிரி? சொல்கிறது புரியுதா? உனக்கு டவுட் இருக்கும், வேற எங்கேயாச்சும் வச்சு காட்டுங்க. இங்கே பாரு, இங்கே வச்சுருக்கேன். இப்போ இங்கே பாரு, ஆங்கிள் எவ்வளோ டிகிரி? சொல்கிறது புரியுதா? அப்போது அது என்ன இங்கே வரைய முடியுமான்னு எனக்கு தெரியல, ட்ரை பண்ணுவோம். நல்லா பாரு, இதானே டிஎல் எலிமெண்ட்டு. புரியுதா? இதுக்கும் இதுக்கு நடுவில் இருக்க ஆங்கிள் எவ்வளோ டிகிரி? தெளிவாக புரியுதா? அப்போ இந்த ஆங்கிள் வந்து 5 is equal to இப்படா பாருடா. கரெக்டா? இப்போ பாரு, கரெக்டா இல்லையா? சொல்கிறது புரியுதா? ஓகே. எனி டிஃபிகல்ட்டி சோஃபா? அப்போது இந்த சைன் 5க்கு பதிலாக நான் 1ன்னு போட்டுக்கலாமா? ஓகே. இப்போ நியூ நாட் ஐடிஎல் காஸ் 5 ஏன்னா இதுலேருந்து எப்படி எழுதலாம்? பேசிக்கலி இது 5னா இந்த ஆங்கிள் 5. எது 5னா இல்லை பார், இந்த வெக்டர் இருக்கு பார்த்தியா, இந்த இடத்துல ஒரு ட்ரையாங்கிள் தெரியும் பாரு, நான் காட்டுறேன் பாரு. இந்த இடத்துல ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு, இந்த ஆங்கிள் தீட்டா. 5ங்கிறது இதுக்கு நடுவில் இருக்கிற ஆங்கிள், அது வேற பிளேனில் இருக்குது. சரி, அது கன்ஃபியூஸ் பண்ணிக்காது. அப்போ இந்த ஆங்கிள் தீட்டா, இந்த ஆங்கிள் ஏ, இந்த ஆங்கிள் சரி இந்த சைடு அந்த சைடு எக்ஸ், இந்த சைடு ஆர். சரியா? அப்போ உங்களுக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கும், என்ன அப்படின்னா இந்த ஆங்கிள் தானே தீட்டான்னு சொன்னீங்க, அப்போ இந்த ஆங்கிள் தீட்டாவாக இருக்கணும் அப்படின்னு நீ நினைப்பேன். தப்பான யோசனை. ஏன்னா நல்லா பாரு, இது 90 டிகிரியா, அப்போ இது தீட்டானா இது எவ்வளோ? 90. இப்போ நல்லா பாரு, இந்த இது தெரியுதா? அப்போ இது 90 மைனஸ் தீட்டானா இது என்ன? இப்போ இது பாரு, அப்போ இது 90 மைனஸ் தீட்டானா இந்த ஆங்கிள் எவ்வளோ? புரியுதா? இது 90 மைனஸ் தீட்டா, அப்போ இது என்ன? தீட்டா. புரியுதா? மொத்த கதை கொண்டு வந்துட்டேன்னா எஸ். அப்போ காஸ் தீட்டாக்கு பதிலாக நான் என்ன போட்டுக்கலாம்? சப்புன்னு அடிக்கணும். காஸ் தீட்டா இங்க ட்ரையாங்கிள் cos theta बोला sin theta a by r கரெக்டா? இப்போ எது சேஞ்ச் ஆகுது? எனக்கு தெரிஞ்சு இந்த லென்த் சின்ன சின்ன எலிமெண்ட். ஆமாவா இல்லையா? அப்போ நான் அதை மட்டும் இன்டகிரேட் பண்ண வேலை முடிஞ்சு. ஆர் சேஞ்ச் ஆகாதுடா, இந்த பாயிண்ட்லேருந்து ஆருக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் சேம். கரெக்டா? ஒரு கோன்னு சொன்னால் இதுலேருந்து இதுக்கு மேலே நான் ஒரு கோன் வரைஞ்சி வைக்கிறேன்னு வச்சுக்கோ, கோனில் இந்த டிஸ்டன்ஸ் சேமாக தானே இருக்கும், ஸ்லாண்ட் ஹைட் எல்லாத்துக்கும் சேமாக தானே இருக்கணும், அப்போ தானே கோன் இது. ஓகே. அப்போது இந்த இடத்துல நியூ நாட் ஐ பை 4 பை ஆர் கியூப் ஏ இன்டகிரல் ஆஃப் இந்த டிஎல் என்னது? இந்த சர்க்குலர் ரிங்கில் இருக்க ஒரு சின்ன 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 எலிமெண்ட். அப்போ எல்லா சின்ன சின்ன எலிமெண்ட்டை ஜாயின் பண்ணி எனக்கு என்ன கிடைக்க போகுது? circumference of circle. Circumference of circle எவ்வளோ இந்த இடத்துல? integral of dl is equal to 2 pi a. ஏன்னா radius of the circle a. கரெக்டா இல்லையா?
ரேடியஸ் ஆஃப் சர்க்கிள் என்னது A. அப்போ ஏ தானே கிடைக்கும், புரியுதா? ஓகே, அப்போ அந்த இடத்துல அதுக்கு பதிலாக இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன்னா நியூ நாட் ஐ ஏ 2π ஏ பை 4π ஆர் கியூபுக்கு பதிலாக இன் டர்ம்ஸ் ஆஃப் ஏ அண்ட் எக்ஸில் சொல்லு. A square plus வெரி X குட். square. அப்போ One. x No. a ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் the whole power 3/2. 1/2 கியூப் இருக்குல்ல, புரியுதா? அப்போ இதுல இருந்து இது கேன்சல் பண்ணிக்கோ, இது கேன்சல் பண்ணிட்டேன்னா b due to magnetic field the b, ஓகேவா? b due to a current carrying in a circular loop along the axis at a distance x from the center is given by nu naught I a square by 2 a square plus x square whole power. புரியுதா? என்ன டிஃபிகல்ட்டி? இப்போ யோசிச்சு பாரு, எக்ஸுங்கிறது இந்த சென்டர்லேருந்து இங்கே இருக்க ஒரு டிஸ்டன்ஸ். இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0னா அந்த பாயிண்ட் எங்கே இருக்குது? சென்டரில். ஃபென்டாஸ்டிக், கரெக்டாக இல்லையா? அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணால் உனக்கு என்ன கிடைக்கும்? நியூ நாட் ஐ ஏ கியூப் பை சாரி ஏ ஸ்கொயர் பை ஏ கியூப். சிம்பிளிஃபை பண்ண என்ன? I/2a. இப்போ புரியுதா எதுனால மேக்னெட்டிக் ஃபீல்டு அட் த சென்டர் வந்து என்ன வந்துச்சு? I/2a. அப்போ திடீர்னு வந்துட்டு எக்ஸாமில் ஃபைண்ட் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் அலாங் த டியூ டு அ சர்க்குலர் லூப் அட் த சென்டர்னு கேட்டாங்கன்னா இந்த டெரிவேஷன் டைரெக்டாக போடாமல் இந்த டெரிவேஷன் எழுதிட்டு புட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. புரியுதா? 3 மார்க்கில் கேட்பாங்க இந்த மாதிரி டெரிவேஷன் எல்லாம் உனக்கு, சரியா? Yes sir, 2 mark. இல்லை 20 மார்க்கில் நீங்கள் கொஸ்டின் எதிர்பார்க்குறீங்க, 50 நாள் டைம் கொடுத்துருக்காரு, அப்போ படிக்கணுமா இல்லையா? அப்போ எல்லா கொஸ்டினும் அவர் கேட்கணுமா இல்லையா? இல்லைன்னா இந்த சம்பத் மாதிரி கெமிஸ்ட்ரியில் மார்க் கம்மியாக வாங்கினதுக்கு ரீசன் என்ன? நான் 2 கொஸ்டின் படிச்சுட்டு போனேன், சார் வந்து வேறு 2 கொஸ்டின் கேட்டார், அப்புறம் மா இந்த கொஸ்டின் தான் கேட்கவே மாட்டாங்கம்மா அப்படின்னு சொன்னாரா இல்லையா? அப்புறம் நீங்கள் அதே மாதிரி சார் நான் வந்து ஃபுல்லாக இங்கே உட்காந்து கூலூம்ஸ்லாம் படிச்சுட்டு போனேன், அதுக்கப்புறம் குவான்டிசேஷன் ஆஃப் சார்ஜ் படிச்சுட்டு போனேன், இங்கே சார் ஒன்றுமே கேட்டு வைக்கல. அதனால் என்ன பண்ணிட்டார் அவர்? சரி உங்கள் மனசு ஆசைக்கு எல்லா கொஸ்டினும் கேட்டாச்சு. இல்லை திடீர்னு எங்கள் டியூஷனில் சொன்னாங்க, அப்போ நீ அதுக்கேற்ற மாதிரி 2 மார்க் ஏற்ற மாதிரி எழுதியிருக்கணும், அந்த அறிவு உங்களுக்கு இருந்திருக்கணும், சரியா? 2 மார்க் கொஸ்டின் கேட்டால் அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் கொடு. அதுக்கேற்ற மாதிரி தான் ஆன்சர் எழுதிருக்கேன். அப்புறம் என்ன வாய் பேசுகிறேன்? எனக்கு மார்க் போடலைன்னா வந்து உங்களை தான் நான் கொடுத்து வைக்கிறேன். நான் ஏன் வரப்போகிறேன்? சிக்மால் பதிலாக வேண்டாம் போகிறேன். ஆனா எழுதிட்டேன் bro, நானும் பைத்தியம். bro எழுதிட்டேன் இங்கே பாடுற இங்கே surface charge. இங்கே நான் கஷ்டப்பட்டு நடத்திக்கிட்டு கொசு வந்து வரைஞ்சி போய்கிட்டு இருக்குது. என்ன ப்ரோ வீடியோல கமெண்ட் எதுவும் வந்துச்சா? சும்மா கடடா, எனக்கே பயமா இருக்கு நாளைக்கு ரோஸ்ட் ஆக போறேன். நீங்க போய் பாத்துக்கலாம். இப்போ நல்லா பாரு, ஃபைண்ட் த பாயிண்ட் ஆன் த ஆக்சிஸ் ஆஃப் த லூப் வேர் b இஸ் மேக்ஸிமம். d யோட ஃபார்முலா என்ன? b இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் ஐ ஏ ஸ்கொயர் பை 2. என்ன இருக்கும்? இப்போ எது சார் வேரியபிள்? எனக்கு தெரிஞ்சு எக்ஸ் தான் வேரியபிளாக இருக்கும், கரெக்டாக? இல்லை எவ்வளோ டிஸ்டன்ஸில் வைக்க போகிறேன், கரெக்டாக? அப்போ எக்ஸ் தான் என்னோட ஒரே ஒரு வேரியபிள். அப்போ நான் என்ன பண்ணணும்? ஒரு ஃபங்க்ஷன் மேக்ஸிமம் மினிமம்னு பார்க்கணுன்னா என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடி. ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் db by dx. எல்லா லெசனும் சிமிலரா பண்றோம் bro. தெரிஞ்சா சரி. என்ன பண்ண போற? டினாமினேட்டர் அப்படி வச்சுக்குவேன், கரெக்டா? நியூமரேட்டர்ல இருக்கிறது எல்லாமே கான்ஸ்டன்ட், நியூ நாட் கான்ஸ்டன்ட், கரண்ட் கான்ஸ்டன்ட், a ஸ்கொயர் கான்ஸ்டன்ட். அப்ப 0 மைனஸ், இப்போ நியூமரேட்டர் அப்படியே வச்சுக்கோ, டினாமினேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணு, கரெக்டா இல்லையா? டினாமினேட்டர்ல என்ன இருக்குது? 2, கரெக்டா? இப்போ பவர் தூக்கி முன்னாடி போடுறியா? 3/2 a ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் பவர். அதோட முடிஞ்சா? இப்போ என்ன பண்ணணும்? உள்ள டிஃபரன்ஷியேட் பண்ணா வெரி குட். ஹோல் டிவைடட் பை 4a ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் த 3. வெரி குட். 3 ஏன்னா ஸ்கொயர் பண்ணிடுவீல, இப்போ இது கிடைக்குது. இப்போ டிஃபரன்சியேஷன் என்னவா இருக்கும்?
மேக்ஸிமம் சரி மினிமம் சரி என்ன ஆயிரும் ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் ஈக்குவல் டு 0. அப்போ இந்த மொத்த டேர்ம் அங்கே போய் 0 ஆயிடுச்சா? இப்போ நல்லா பண்ணா இந்த கான்ஸ்டன்ட் எல்லாத்தையும் விட்டுறலாம். கரெக்டா? எல்லாமே என்ன ஆயிரும் 0. எல்லாமே மல்டிப்ளிகேஷன் மல்டிப்ளிகேஷன் இருக்குன்னு அங்கிட்டு கொண்டு போயினா 0 ஆயிரும்ல. இல்லை தப்பா பண்ணிட்டேனா? அப்ப எல்லாம் 0 தான ப்ரோ வரும் லாஸ்டா. a² + x² டிஃபரன்சியேஷன் கரெக்டாக பண்ணுமா? 3/2 பவர் -1 பண்ணியிருக்கோம். எங்க நடுவுல என்னென்ன புலம்புறீங்க? டிஃப்ரென்சியேஷன் பண்ணி பாரு என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோன்னு தெரில. சம்பத் போதும் சம்பத்து படிக்கலாம் சரியா? ப்ரோ Bro, 3 2s are 6 bro. இங்கடா 3 2 6 படிக்கிறேன். டேபிள் ஃபார்ம். Yeah. 6 + 6 12. இந்த கிளாஸில் இருக்கேன் நான். இருக்கீங்க இங்கே எனக்கு நெட்டு ரொம்ப மெதுவாக காட்டுது. நான் போறேன் இருக்கேன். ஓகே தேங்க்யூ அப்பா. என்ன தப்பு பண்ணியிருக்கோம்? கரெக்டாக தானே வந்திருக்குது. டிஃப்ரென்சியேஷனில் ப்ராப்ளம் இல்லைல்ல? சரி இப்போ நல்லா பாரு இந்த 2 இதெல்லாம் கேன்சல். இது எல்லாமே கான்ஸ்டன்ட்னால இதை விட்டுதல்ல. கரெக்டாக எல்லாம் அங்கிட்டு விட்டு 0. அப்போ a² + x² ஹோல் பவர் 1/2 ஈக்குவல் டு 0. அப்படி இல்லைன்னா 2x ஈக்குவல் டு 0. கரெக்டா? அப்போ நல்லா பாரு x இஸ் ஈக்குவல் டு 0வா இருக்கணும். இல்லைன்னா இங்கேருந்து பாரு எக்ஸோட வேல்யூ x என்னடா இந்த டேர்ம் மல்டிப்ளிகேஷனில் இருக்கா? அப்போ ஏதாச்சும் 1 0 இருந்தால் மொத்தம் ஆன்சர் 0. இல்லைன்னா x² வந்து -a² ஈக்குவலாக இருக்கணும். இது நாட் பாசிபிள். நோ இது இதில் எக்ஸை கண்டுபிடி. வெரி குட். இமேஜினரி நம்பர் அப்போ கிடையாது. அப்போ x இஸ் ஈக்குவல் டு 0ல தான் எனக்கு மேக்ஸிமம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிடைக்கும். புரியுதா? இப்போ மேக்ஸிமம் மேக்னெட்டிக் ஃபீல்டு வேணும்னா எங்கே கிடைக்கும்? x இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ சென்டர் தான் மேக்ஸிமம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிடைக்க போகுது. கரெக்டாக இல்லையா? சரி ஈவன் இந்த ஃபார்முலா பார்த்தாலே உனக்கு தெரியும் இந்த இடத்துல தான் x இருக்குது. இந்த இடத்துல x வந்து எவ்வளோ கம்மியாக இருக்கோ அவ்வளோ வேல்யூ மொத்தம் அதிகமாக இருக்கும். அப்போ டினாமினேட்டர் கம்மியாக இருக்கும். அப்போ x வேல்யூ என்ன இருக்கணும்? நெகட்டிவ் நம்பர் போட்டால் இன்னும் கம்மியாக இருக்கும்ல? இல்லை நான் நெகட்டிவ் நீ ஸ்கொயர் பண்ணால் பாசிட்டிவ் ஆயிடாதா? கரெக்டாக இல்லையா? அதனால் இது வந்து நெகட்டிவ் யோசிக்காது. நெகட்டிவ்லேருந்து நீ என்ன பண்ணிக்கலாம்? இந்த இடத்துல பாசிட்டிவ்னா இந்த இடத்துல நெகட்டிவ்லேருந்து ஆமாவா இல்லையா? பட் எனக்கு மேக்ஸிமம் எங்கே கிடைக்க போகுது? 0ல். ஓகேவா? அப்போ 0 மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேல்யூ என்ன? 2a. ஓகே புரியுதா? என்ன சம்பத் பிரச்சனை? விளையாண்டிக்கிட்டே இருக்க சீரியஸா இல்ல? என்ன குத்திக்கிட்டு இருக்க ரிஃபாத்? கேஸ் லாக் ஆயிடுச்சு. இப்ப நல்லா பாரு இதான் கிராஃப். சென்டர்ல எப்படி இருக்க போகுது? மேக்ஸிமம். போக 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 இந்த வேல்யூ என்ன ஆகும்? புரியுதுன்னு எக்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இந்த வேல்யூ என்ன ஆகுது? டிக்ரீஸ் ஆகும். என்ன ஃபார்முலா என்ன? எக்ஸோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். இந்த டினாமினேட்டர் இன்க்ரீஸ் ஆகுமா? இந்த டினாமினேட்டர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அப்புறம் நீ தான் பக்கத்துல வந்த. நீ பின்னாடி என்ன சாஞ்ச?